வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி. எம்பலம் தமிழ்நாடு கவர்மெண்டோட எம்பலம்ல இருக்கிறது என்னது? ஸ்ரீவில்லிபுத்தூர். கதை வச்சிருக்காரு. ஸ்ரீ வைகுண்டம் திருக்கோயிலூர் இருக்குல்ல, திருக்கோயிலூரோட கோபுரத்தோட உச்சியில நின்று தான் இவர் ராமானுஜர் வந்து ஃபர்ஸ்ட் ఈ స్టాచ్యూ చాలా బాగుంది, సూపర్గా ఉంది. என்னடா తెలుగులో பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஓகே, அதை பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ நான் இங்கே ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு 108 கோயில் இருக்கா. அந்த 108 கோயிலை தாண்டி தான் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டாச்சுவை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நம்ம அதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் உங்கள் தீபக். ஸோ இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதோட டைமிங் என்ன பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் டைமிங் 11 AM ஓப்பன் ஆகும், 8 PM வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ டைம் பார்த்து வாங்க. ரொம்ப லாங் க்யூ இருக்குது. உள்ளே என்டர் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்யூரிட்டி பயங்கரமாக இருந்தது. ஃபுல் சிசிடிவி கேமராலேருந்து எல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஈக்குவாலிட்டி ஸ்டார்ட் வித் அஸ். என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 150 rupees அடல்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இது தராங்க. ஸோ போட்டுட்டு தான் உள்ளே என்ட்ரி ஆகணும். గదిగో యతి రామానుజ శేఖరుడడుగో వైష్ణవ శంఖారావపు విష్ణు తేజమదిగో భరతావని భావలహరి జ్ఞాన ధ్వజమదిగో చెరగని చిరు నవ్వుల శ్రీ భాష్యకారుడడుగో అజ్ఞానపు రూపుమాపు వాది. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 திவ்ய தேசம், 108 திவ்ய தேசத்துலையும் இங்கே ஒரே இடத்துல நம்ம வந்து 108 கோயிலோட ரெப்ளிகா பண்ணியிருக்காங்க. 108 கோயிலையும் பார்த்துட்டு தான் நம்ம ஸ்டாச்சு பார்க்குறோம். ஸோ ஒரு கோயிலோட பேர், அங்கே என்ன சாமி எப்படி இருக்குமோ அதை அப்படியே இங்கே பண்ணியிருக்காங்க. 108 கோயிலையும் ஒரே இடத்துல இங்கே வந்து பார்க்கலாம். அது என்ன ஏதாவது ஒரு கோயில் எக்ஸாம்பிள்? நித்தியக்கல்லை, இப்போ நம்ம சென்னை ECRல இருக்கிற நித்தியக்கல்யாண பெருமாள் கூட 108 திவ்ய தேசத்தில் ஒன்று, திருப்பதி 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. ஸோ அதெல்லாம் இருக்கும், ஃபுல்லாக எல்லாமே இருக்கும். சூப்பர் இன்ஃபர்மேஷனு. திருவாலண்டூர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ அழகாக கிளியில் வந்து உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள். ஆர்கிடெக்சர் சான்ஸே இல்லை. முகம், யானையோட தந்தம், கீழே வந்து அந்த குட்டி, அதோட குட்டி. செம்மையாக இருக்குங்க இந்த கோவில். அந்த கோவில் உள்ளே போகும்போதே ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிது. சான்ஸே இல்லை. ரொம்ப அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள்.
108 கோயிலையும் காட்ட முடியல. ஏன்னா நிறைய இடத்துல வந்து வீடியோ வந்து எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ற பயங்கர ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ எங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லையோ அங்கெல்லாம் என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ கடவுளே எல்லாரையும் காப்பாற்றுப்பா. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாரையும் காப்பாற்றுங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் பார்த்தல. ஆமாம், அதுக்கு தலை எந்த பக்கம் இருந்தது? தலை அந்த பக்கம் இருந்தது. இதுக்கு மட்டும் தான். அது இதோட ஸ்பெஷல் எம்பலம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எம்பலமில் இருக்கிறது என்னது? ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோயில். அந்த இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திவ்ய தேசம். ஆழ்வார் கதை வச்சுருக்காரு. மீதி ஒரு 50 கோயில் இருக்குது. இதுதான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாச்சு இருக்காருல்ல. ஆமாம், இந்த கோயில் தான். திருக்கோயிலூர் இருக்குல்ல, திருக்கோயிலூரோட கோபுரத்தோட உச்சியில் நின்று தான் இவர் ராமானுஜர் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஓம் நமோ நாராயணா அப்படின்ற அந்த மந்திரத்தை வந்து உலகத்துக்கு சொல்கிறாரு அந்த கோயில் உச்சியில் நின்று. அதுதான் அங்கே வந்துச்சு அந்த திருக்கோயிலூர். சூப்பர், ரொம்ப அழகாக இருக்குது சிலை. ஒவ்வொரு சிலையும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காரு. நான் தூக்கிட்டு இருக்காரு பெருமாள். వైష్ణవ తత్వము చాటిన యోగీశ్వరుడడుగో. விஷ்ணுவோட தொப்புள் கொடி இருக்குல்ல, அந்த கையில் ஒரு வயிறுலேருந்து ஒரு தொப்புள் கொடி போடுது. ஆமாம், அது எனக்கு பிரம்மா. அவர் தான் பிரம்மா. రాముని బాటే తనదను రామానుజుడడుగో. శ్రీరాముని బాటలో శ్రీలక్ష్మణ. ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா ராமனுஜர் அவரோட சிலை தான் இது. அவர் எப்பவுமே வந்து எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லி இருந்தவர். ஸோ அதனால் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து பில்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. February 5th 2020 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது யார் இனாகுரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதமர் மோடிஜி அவர்கள் தான் இதை வந்து இனாகுரேட் பண்ணியிருக்காரு. அங்கே பாருங்கள், இது வந்து திருப்பதி கோவில். பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. போனாலும் அவர் தான் தனித்து நிற்கிறாரு. ஒரு திருப்பதிக்கு லட்டுக்கு இருக்கிற பவர் அப்படி. ஸோ இது வந்து ட்ரிப்ளிகேனில் இருக்க பார்த்தசாரதி கோயில். இது நம்ம போயிருப்போம். பட் இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 100வது சாமி. இது பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்க கோயில் இதெல்லாம். அதனால் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணர் கோலத்தில் இருக்கிறது வடமதுரை. 7வது சாமி தான் வந்து 108வது கோவில். ஃபுல்லாக 108 கோயிலை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எவ்வளோ இடங்க போயிருக்கோம். இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கோயிலுக்கு வர்றது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம். மன நிம்மதி தரும். நான் கோயிலுக்கு போகிறேன். நிறைய பேர் வந்து மாஸ்க் போவாங்க, நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு போவாங்க. அவங்கவுங்க நிம்மதி தேடி அவங்கவுங்க இதுக்கு போவாங்க. ஸோ என்னோடய நிம்மதி தேடி நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ஸோ இது நம்ம இதில் என்ன ஸ்பெஷல்னால், இது திறந்தே 1 month தான் ஆகுது. 1 monthக்குள்ளே கடவுள் வந்து இங்கே வந்து நான் பார்க்கணுன்ற முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இங்கே இந்த இடத்துக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபேமிலியோடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்தோட அருமை என்னன்னு புரியும். இவர் தான் வந்து மெயினாக வந்து பெருமாளுக்கு வந்து முக்கியமான ஒரு சீடர். ஓகேவா, இவர் தான் வந்து முதல்ல வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்னு வந்து சொல்லப்பட்டவர். அப்போ வந்து நிறைய பேர் சிவனை வந்து வேண்டிகிட்டு இருந்தாங்க, சில பேர் வந்து பெருமாளை வேண்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், கமல்ஹாசன் ஒரு படம் வந்து நடிச்சிருந்தார். அதில் வந்து கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. ஸோ அந்த சீன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பயும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் தெரியும். பாருங்கள், சிவனுக்கும் பெருமாளுக்கும் இருக்க ஒரு வாரே நடந்திருக்கு. ஒதுங்கி உன் கற்கடவுளை கடலோட விடு, ஓம் நமச்சிவாய என பஞ்சாட்சரம் சொல்லி சொல்லாவிட்டால் நீ இந்த கல்லுடன் கடலுக்கும் பின் வைகுண்டத்திற்கும் போவாய். ஈகம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்கச் சொல்.
சண்டே நடந்திருக்கு. ஸோ அதனால் இவர் தான் வந்து அந்த முதல் தடவை ஓம் நமோ நாராயணா அப்படின்றது உச்சரித்தது இவர் தான். எல்லாருமே ஒன்று தான், சமம் அப்படின்னு சொன்னவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலை. ஓகே, 1000 crores ஆயிருக்கு இந்த சிலையை வந்து கட்டுறதுக்கு. இது யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைனா பீப்புள் வச்சு கட்டியிருக்காங்க. நம்ம ஆளை வச்சே கட்டியிருந்துருக்கலாம், அது ஒரு சின்ன வருத்தம். பட் பரவாயில்ல, ஒரு சைனா ஒரு ஆளை வச்சு இதை கட்டியிருக்காங்க. எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியல, அதை நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணிக்கல. ஸோ உங்களுக்காக ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கோல்ட் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. 120 kg கோல்டில் செய்யப்பட்ட இந்த ராமனுஜரோட சிலை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வீடியோ வந்து என்னை எடுக்க விடலை உள்ள. ஸோ அதனால் ஒரு ஸ்டில் இமேஜ் உங்களுக்காக. பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு போக வேண்டியது இருக்குது. வேர்ல்டுலே பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் டாலஸ்ட் சிட்டிங் ஸ்டாச்சுங்க. எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 216 ஃபீட்டுங்க. వైష్ణవ శంఖారావపు విష్ణు తేజమదిగో భరతావని భావలహరి జ్ఞాన ధ్వజమదిగో చెరగని చిరు నవ్వుల శ్రీ భాష్యకారుడడుగో అజ్ఞానపు రూపుమాపు ఆది గురువు ఎడుగో విజ్ఞానము నందించే జగద్గురువు దరుగో అదిగదిగో యతి రామానుజ శేఖరుడడుగో వైష్ణవ శంఖారావపు విష్ణు తేజమదిగో. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம யாருமே காலில் வந்து செருப்பு போடல. ஸோ நம்ம எப்படா இங்கே செம்ம வெயில் ஹைதராபாத்தில். பட் ஆனால் எப்படி கோயிலில் வந்து செருப்பு இல்லாமல் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நடக்கிறது, ஆல்மோஸ்ட் அந்த 108 கோயில் முடிக்கிறதே 1 கிலோமீட்டர் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி வரணும். அங்கே கீழே தரையில் பார்த்தீங்கன்னா கால் வந்து சூடுபடாத மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து சூடாக மாட்டேங்குது. இதே வந்து நார்மல் டைல்ஸ் அந்த மாதிரி நடக்கும்போது பயங்கர ஹீட் வருது. ஸோ அதுதான் எவ்வளோ அழகாக வந்து பிளான் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அதை சொல்ல வரேன். கோயிலுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சாமி பிரசாதம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எதுக்கு கோயிலுக்கு வரணும் இல்லையோ நம்ம ஷோ ரொம்ப முக்கியமான சாமி. ஸோ வாங்க போய்ட்டு முதல்ல பிரசாதத்தை வாங்கிட்டு, ரொம்ப டயர்டாகிடுச்சு. இங்கே தான் தராங்க பிரசாதம். பாருங்க, ஆல்ரெடி நம்மளுக்கு முன்னாடியே க்யூ நிற்கிது. என்னப்பா புளி சாதமா, பொங்கலா, சக்கரை பொங்கலா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வைங்கம்மா. இல்லையா இல்லையா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இதையும் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம்டா. இந்த உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம ஊர் ஸ்டைல் புளியோதரை மாதிரியே தான் இருக்குது. சூப்பர். பட் வெயிட் டு எக்ஸிட். அவ்வளோதான். தேங்க்யூ. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் மார்னிங் டைமில் வந்துட்டேன், எனக்கு ஐடியா இல்லை. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுங்கள், ஈவினிங்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் தீபக். தேங்க்யூ. ஸ்டே டியூன்.